ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா மேற்கொள்ளப்பட்ட சில முக்கியமான மீட்பு திட்டங்கள் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேஷன் தோஸ். துர்க்கி மற்றும் சிரியாவில் 2023 பிப்ரவரி 6 அன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிட இந்திய அரசு மேற்கொள்ளப்பட்ட மீட்பு பணியின் பெயர் தான் வந்துட்டு ஆப்ரேஷன் தோஸ்த். ஆப்ரேஷன் தோஸ்த் அப்படின்னா துர்க்கி சிரியாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் அங்கே இருக்க மக்களுக்கு வந்துட்டு நம்ம போய் ஹெல்ப் பண்ணோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு ஆப்ரேஷன் தோஸ்த். ஆப்ரேஷன் தேவி சக்தி. ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் கைப்பற்றியதால் அங்கு இருந்த தங்கள் மக்களை பல்வேறு நாடுகளும் மீட்கும் நடவடிக்கையை தொடங்கியது. ஆப்ரேஷன் தேவி சக்திங்கிறது ஆப்கானிஸ்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்கானிஸ்தான்களில் வந்துட்டு அங்கே நடந்த போரின் காரணமாக அங்கே இருக்க மக்களை வந்து அந்தந்த நாட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து மீட்டு கொண்டுட்டு வருவாங்க இல்லையா, அதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் ஆப்ரேஷன் தேவி சக்தி. அங்கே ஆப்கானிஸ்தானில் இருக்கிற நம்ம இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கைக்கு தான் வந்துட்டு ஆப்ரேஷன் தேவி சக்தி என்று இந்தியா பெயர் சூட்டியது. நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் மைத்ரி. நேபாளம் நிலநடுக்கத்தால் 2015 பாதிக்கப்பட்டுச்சு. ஆப்ரேஷன் மைத்ரி என்பது நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்திய அரசும் இந்திய இராணுவமும் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட மீட்பு நடவடிக்கை தான் வந்துட்டு ஆப்ரேஷன் மைத்ரி. ஆப்ரேஷன் மைத்ரினா வந்துட்டு நேபாளில் நிலநடுக்கம். ஆப்ரேஷன் அஜய். இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் நடந்துச்சு இல்லைங்களா, இப்போ அந்த இஸ்ரேலில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை விமானம் மூலம் மீட்கும் நடவடிக்கை தான் வந்துட்டு ஆப்ரேஷன் அஜய் என்ற பெயரில் இந்தியா தொடங்கி அங்கே இருக்க மக்கள்லாம் வந்துட்டு மீட்டு கொண்டுட்டு வந்தாங்க. அடுத்து ஆப்ரேஷன் காவேரி. சூடானில் இராணுவத்திற்கும் துணை இராணுவத்திற்கும் இடையே அதிகார போட்டி காரணமாக மோதல் நிலவியச்சு. சூடானில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை ஆப்ரேஷன் காவேரி என்ற பெயரில் மீட்பு பணியை இந்திய அரசு தொடங்கியது. ஆப்ரேஷன் காவேரி அப்படின்னா சூடான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சூடான். ஆப்ரேஷன் கங்கா. ரஷ்யா வந்து உக்ரைன் மீது போர் தொடுத்தது. எனவே உக்ரைனில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்பதற்காக ஆப்ரேஷன் கங்கா என்ற திட்டத்தை இந்திய அரசு செயல்படுத்தியது. ஆப்ரேஷன் கங்கான்ற வந்து ரஷ்யா உக்ரைன் போரின் காரணமாக நம்ம இந்திய மக்களை அங்கேருந்து இங்கே மீட்டு கொண்டுட்டு வரதுக்காக போடப்பட்டது தான் வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் கங்கா. ஆப்ரேஷன் சமுத்திர சேது. கொரோனா லாக்டவுன் இருக்கு இல்லைங்களா, 2020-21 அப்போ போடப்பட்டது தான் வந்துட்டு. அப்போது தாயகம் திரும்ப முடியாமல் வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கிற இந்தியர்களை கப்பல் மூலம் மீட்பதற்காக இந்திய கப்பற்படை இத்திட்டத்தை செயல்படுத்தியது. ஆப்ரேஷன் சமுத்திர சேது அப்படின்னா கொரோனா லாக்டவுன். ஓகேங்களா, அந்த டைமில். ஆப்ரேஷன் ராஹத். ஏமன் மற்றும் அரபு நாடுகளுக்கு இடையேயான தாக்குதல் நடைபெற்றது. உள்நாட்டு போரினால் பாதிக்கப்பட்டுள்ள ஏமனில் இருந்து இந்தியர்களை மீட்பதற்கான திட்டம் தான் வந்துட்டு ஆப்ரேஷன் ராஹத். ஏமனுக்கும் அரபு நாடுகளுக்கும் முக்கியமாக ஆப்ரேஷன் ராஹத் அப்படின்றது. அப்போது அந்த போரின் காரணமாக நம்ம இந்தியர்களை மீட்டு கொண்டுட்டு வரதுக்காக போடப்பட்டது ஆப்ரேஷன் ராஹத். ஆப்ரேஷன் கருணா. மியான்மர் வந்து மோச்சா புயலால் பாதிக்கப்பட்டுச்சு இல்லையா, அந்த மோச்சா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆப்ரேஷன் கருணா மூலம் இந்தியா உதவி மேற்கொண்டது. அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நம்ம இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணாங்க. மியான்மர் மோச்சா புயல். ஆப்ரேஷன் கருணா. ஆப்ரேஷன் கச்சாப். கங்கை ஆமைகளை சட்டவிரோதமான வர்த்தகத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை தான் வந்துட்டு ஆப்ரேஷன் கச்சாப். கங்கை ஆமைகள். ஆப்ரேஷன் இந்திராவதி. ஹைட்டியில் இருந்து டொமினியன் குடியரசிற்கு இந்தியர்களை வெளியேற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் ஆப்ரேஷன் இந்திராவதி. ஆப்ரேஷன் திரிசூல். தப்பி ஓடிய குற்றவாளிகளை இந்தியாவிற்கு கொண்டு வர மேற்கொள்ளப்பட்டது தான் ஆப்ரேஷன் திரிசூல். ஆப்ரேஷன் நர்கோஸ். ரயில்வேயில் போதைப் பொருட்கள் கடத்துவதற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டது ஆப்ரேஷன் நர்கோஸ். ஆப்ரேஷன் ஷேஷா. சட்டத்திற்கு விரோதமாக மரம் கடத்துதல் மற்றும் வியாபாரத்துக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட நடவடிக்கை தான் வந்துட்டு ஆப்ரேஷன் ஷேஷா. ஷேஷானா என்னென்ன மரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டத்துக்கு எதிராக இந்த மரம் வந்து கடத்தி வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு எதிராக போடப்பட்டது தான் வந்துட்டு ஆப்ரேஷன் ஷேஷா. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.